அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 கிராமர் பார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கொஸ்டின் டேக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது ஏற்கனவே ஆக்சுவலாக இருந்துச்சு, நம்மளுடைய பழைய சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ புது சிலபஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கிராமர் பார்ட்டில். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே அந்த பேட்டர்னை புரிஞ்சுட்டா போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்தால் இப்படி வந்தால் இப்படி அந்த பேட்டர்ன் தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நம்ம பழைய வீடியோஸில் எல்லா கிராமர் பார்ட்டும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோஸையும் போய் பாருங்கள். எல்லா கிராமருமே கவர் பண்ணியிருப்போம் புது சிலபஸ்க்காக. ஸோ புது சிலபஸ் கிராமரை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், லிங்க்ல பிடிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நேராக டாபிக்ல போயிடலாம். கொஸ்டின் டேக் டெஃபினேஷன் பாருங்க. A question tag is a short question added at the end of a sentence used to confirm and clarity information. It matches the auxiliary modal verb in the main class and agrees in subject. என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் டேங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக சென்டென்ஸோட பின்னாடி யூஸ் பண்ணப்படுற ஒரு கண்டென்ட். அது கிளாரிஃபை பண்றதுக்காக, கன்ஃபார்ம் பண்றதுக்காக. இது எங்கெல்லாம் வரும்னா ஆக்சிலரி வெர்பு, மாடல் வெர்பு இந்த மெயின் கிளாஸ்ல இது எல்லாமே வரும். இட் மேட்சஸ் த ஆக்சிலரி மாடல் வெர்ப் இந்த மெயின் கிளாஸ் அண்ட் அக்ரீஸ் இன் சப்ஜெக்ட்ஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டேரக்டா இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் டேகா மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், யூ ஆர் ஹாப்பி. இதை மட்டும் பார்த்தோம்னா என்ன, நீ சந்தோஷமா இருக்க. ஓகே, யூ ஆர் ஹாப்பி. ஆர் நாட் யூ அப்படின்னா, இல்லையா நீ சந்தோஷமா இருக்க இல்லையா, அந்த ஃபுல் சென்டென்ஸை பாருங்களேன். நம்ம பேசும்போது தமிழாக்கம் பண்ணுங்களேன், நீ சந்தோஷமா இருக்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா. அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஹாப்பி ஆர் நாட் யூ அப்படிங்கிறன்னா, இப்போ யூ ஆர் ஹாப்பிங்கிறது எப்படி இந்த கமாக்கு இங்கிட்டு இருக்க ஏரியா தான் நம்ம மாற்ற வேண்டியது. இதுதான் கொஸ்டின் டேக். எப்பயுமே அந்த வெர்பு ஃபார்ம் அப்படியே எடுத்து போடணும். எப்பயுமே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் மாற்றணும், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போற மாதிரி இருக்கும். அப்ப நாட் இல்லைன்னா நாட் சேர்க்கணும். அதோட சப்ஜெக்ட் பார்த்து அதை போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். இதுதான், இவ்வளவுதான் விஷயம். வெர்பு ஃபார்ம் எடுத்து போடணும். நாட் இருந்துச்சுன்னா விட்டுறணும், நாட் இல்லைன்னா போடணும். சப்ஜெக்டை தூக்கி கடைசியா போடணும். ஸோ வெர்பு ஃபார்ம்ல தான் எப்பயுமே ஆரம்பிக்கும். சரியா? இதுதான். ஸோ பேசிக் ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் மாற்றணும். அதான். அடுத்த நெகட்டிவ் சென்டென்ஸ் டு பாசிட்டிவ் டேக். நெகட்டிவாவே கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் நாட் கம்மிங், இஸ் ஷி அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அவன் வரவில்லை அல்லவா அப்படின்னு வருது. அவன் வரல, சிம்பிளா நம்ம பேசுற ஸ்லாங்ல சொல்லணும், அவன் வரல அப்படின்னு சொல்லுவோம். அவன் வரலங்கிறதுல மீனிங் தெரிஞ்சு போச்சு. இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்ல, அதான் அவன் வரவில்லை அல்லவா. அப்ப கமா வரைக்கும் பாருங்க, ஹி இஸ் நாட் கம்மிங். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெர்பை தூக்கி போடணும். இதுல வெர்ப் என்ன, இஸ். நாட் இருந்தா நாட்டை எடுத்துடணும், சப்ஜெக்ட் தூக்கி போடணும், இஸ் ஹி. அவ்வளவுதான். இதான் கொஸ்டின் டேக். ஸோ இந்த பேட்டர்னை ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வெர்ப் அக்ரிமெண்ட். யூஸ் த சேம் வெர்ப் ஆக்சுவலி மாடல் அஸ் இன் த மெயின் சென்டென்ஸ். வெர்பே உள்ள வரும் டைரக்டா, அதே வெர்பே அப்படியே யூஸ் பண்ற மாதிரி. இப்போ பார்த்தது டேரக்டா ஆக்ஷன் வெர்ப். இதெல்லாம் வந்து என்ன, டென்ஸ் வெர்ப். இப்போ பார்க்க போறது டேரக்டா ஆக்சிலரி ஆர் மாடல் வெர்ப்ஸ். கேன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ ஷி கேன் டான்ஸ். கான் ஷி, அவள் நடனம் ஆட முடியாதா? அதை எழுத முடியும் தானே உன்னால, முடியாதா அப்படின்னு பேசுறோம்ல, அதுதான் இங்க. ஸோ ஷி கேன் டான்ஸ் அப்படிங்கிறதே மீனிங் கொடுத்துருச்சு. அவள் நடனம் ஆட முடியும். இந்த கான்ஷிங்கிறது முடியாதா, அப்படியே வெர்பை தூக்கி, அது என்ன மாடல் வெர்பை தூக்கி அப்படியே போடுறோம். இங்க நாட் இல்ல, நாட் சேர்க்கிறோம், ஷியை தூக்கி போடுறோம், கொஸ்டின் மார்க் போடுறோம். கான் ஷி, அவள் நடனம் ஆட முடியாதா அப்படின்னு வருது. அடுத்த ப்ரோனவுன் அக்ரிமெண்ட். ப்ரோனவுன் அக்ரிமெண்ட்க்கு டேட்டா ப்ரோனவுனை தூக்கி இந்த கொஸ்டின் டேக்ல வர்ற மாதிரி இருக்கும். என்ன புரியுதுங்களா? யூஸ் த கரெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் ஃபார் த சப்ஜெக்ட். பாருங்க, த பாய்ஸ் ஆர் லேட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாய்ஸ் ஆர் லேட். இப்ப இதுல மீனிங் நம்ம தெரிஞ்சு இதை கொஸ்டின் டேக்கா மாத்துறப்ப அதே மாதிரிதான். வெர்ப் என்ன, ஆர தூக்கி போடுறோம். நாட் இங்க இல்ல, ஆனால் நாட் சேர்க்கிறோம். த பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். கரெக்டா? த பாய்னு சொல்லியிருந்தா ஹீயோ இல்ல ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். த பாய்ஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதனால அவங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, ஆர் நாட் தே. அதோட ப்ரோனவுன் ஃபார்ம் என்ன, ஆர் நாட் தே. சிறுவர்கள் தாமதமாக வந்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த இல்லையாங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேர்டு நம்ம கரெக்டா ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. அடுத்த காம்ப்ரிஹென்சிவ் மாடல். காம்ப்ரிஹென்சிவ் மாடல் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாடல் ஆக்சிலரி வெர்ப் இன் த சென்டென்ஸ். ஆக்சிலரி வெர்ப் இன் த சென்டென்ஸ். ஓகே, ஆக்சிலரி அல்லது மாடல் இது வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் வெர்பை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் டைரக்டா அப்படியே போடுற மாதிரி இருக்குது. எப்படின்னு பாருங்க.
சென்டென்ஸ் ஆல்ரெடி ஹாஸ் அன் ஆக்சிலரி அண்ட் மாடல் வெர்ப். சென்டென்ஸ் ஆல்ரெடி அது ஆக்சிலரி மாடல் வெர்போ இருக்கு. இஸ்ஸோ ஆரோ கேனோ இப்போ பார்த்த டாபிக் தான். வில் இருக்கு. இப்போ இஸ்ஸு ஆறு கேன்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி இஸ் வந்து அப்படியே போடலாம், ஆர் வந்து அப்படியே போடலாம், கேன் வந்து அப்படியே போடலாம். பட் திடீர்னு வில் வருதுன்னு வச்சுங்க, யூ வில் கம், வில் நாட் யூ அப்படின்னு இந்த இடத்துல போட முடியாது. won't you. ஆனா எக்ஸாக்டா எப்படி நான் சொன்ன மாதிரினா வெர்பத்துக்கு அப்படியே போட்டு நாட் இல்ல நாட்டை போட்டு யூ தூக்கி அப்படியே போட முடியும். ஆனா இங்க வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, won'tன்னு இருக்கு. ஓகேவா, வில் நாட் யூன்னு நம்ம இங்க கரெக்டா ஆன்சர்னு சொல்ல முடியாது. won't வில் நாட்டோட எக்ஸாக்ட் நோட் வேர்டு தான் என்ன, won't. do not அப்படிங்கிறது தான் don't அப்படின்னு சொல்லல. ஸோ won't youன்னு சொல்றோம். ஆனா அதோட உள்ள போய் பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, வில் நாட் தான். பட் ஆனா எழுதும் போது won't you, நீ வருவா இல்லையா அப்படின்னு முடிக்கிறோம். ஓகே, அடுத்த மாடல் 2, சென்டென்ஸ் வித் டூ டஸ் டிட். இப்போ டூ டஸ் டிட் இதெல்லாம் இஃப் நோ ஆக்சிலரி வெர்ப் இஸ் பிரசன்ட். இப்போ டூ டஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், ஆக்சிலரி வெர்போ இல்ல டேட்டா மாடல் வெர்போ உள்ள வந்திருக்காது. ஓகேவா, எதுவுமே வந்திருக்காது. பாருங்க சிம்பிளா இங்க பாத்தீங்களா, ஷீ இட்ஸ் வில் இருக்கும், இஸ்ஸும் இருக்காது, ஆரும் இருக்காது, வில்லும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப எதுவுமே இல்லாதப்ப எப்படி நம்ம போடுறது? அப்ப அதுக்குள்ள டூ மறைஞ்சிருக்கு, டஸ் மறைஞ்சிருக்கு, டிட் மறைஞ்சிருக்கு. அது நம்ம டென்ஸை பொறுத்து கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷீ ஈட்ஸ் வெல், அவ்வளவுதான். இதை இப்போ நம்ம கொஸ்டின் டேக்கு மாத்தோம். கொஸ்டின் டேக்கு மாத்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கொஸ்டின் டேக் மாத்தும் போது இப்போ அந்த டூ டஸ் டிட் உள்ள இருக்கு. இப்போ ஈட்ஸ்ங்கிறது என்ன, டஸ் மீனிங். ஸோ அந்த மறைஞ்சிருக்க வேர்டத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம் டஸ் அப்படின்ட்டு. நாட் இங்க இல்ல, ஆனால் நாட் போடுறோம். இஸ் இருக்கு, அப்படியே இஸ் போட்டுறோம். ஓகேவா, இஸ் இருக்கு, அதனால அப்படியே இஸ் போட்டு வரோம். ஓகேவா, ஸோ சிம்பிள், இது முடிஞ்சிச்சு. அடுத்த, தே பிளேடு கிரிக்கெட். பிளேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல டூ டஸ் ஃபார்மோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, டிட். நாட் இல்ல, நாட் போட்டோம், தே இருக்கு, அப்படியே தேர்ட் ஃபார்மா மாத்துறோம், ப்ரோனோனா மாத்துறோம். ஓகேவா, ஓகே. இப்போ புரிஞ்சா, டூ டஸ் டிட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். இந்த டூ டஸ் வந்து சிங்குலர் புல்லர் பேஸ் பண்ணி வருது, டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா, ஓகே. அடுத்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸை இப்போ எப்படி நம்ம டேகா மாத்துறது? இது ஒரு மாடல், மாடல் 3, பாசிட்டிவ் இம்பேரட்டிவ். டேக் வில் யூ அப்படின்னு வரும். எப்படி கொஸ்டின் டேக் எப்படி மாறுது பாருங்க. க்ளோஸ் த டோர். இப்போ க்ளோஸ் த டோர் மட்டும் தான் நமக்கு இருக்கு. இது இப்போ கொஸ்டின் டேக்கா மாத்தணும். வெர்பை காணோம், சப்ஜெக்டை காணோம், ப்ரோனவுனை காணோம், எதுவுமே இல்லை. கதவை மூடு, அவ்வளவுதான் கான்செப்ட். கதவை மூடுங்கிறது மட்டும்தான். இது எப்படி கொஸ்டினா மாத்துறது? கதவை மூடு, சரியா, பண்றியா, திருப்பி மீன் பண்றோம், திருப்பியும் மீன் பண்றோம், சரியா அப்படின்ட்டு. ஸோ க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்னன்னா, சப்ஜெக்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா இந்த க்ளோஸ் த டோர்னு 2% நடக்குது, அவ்வளவுதான். முன்னாடி இருக்கவன்ட்ட சொல்றான், அது உங்களுக்கு தெளிவா புரியும். க்ளோஸ் த டோர்னு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கவன்ட்ட சொல்லுவோம். அப்ப யூ, அப்ப இது இனிமேதான் நடக்க போகுது. ஸோ வில் யூ, அவ்வளவுதான். ஸோ இங்க நாட்டு இல்ல, நாட்டு சேர்க்கறது, இந்த மாதிரி வேலையே இங்க வராது. நாட் இல்ல அப்படிங்கிறதுக்காக நாட் இங்க மாத்த முடியாது. வில் நாட் யூ அப்படின்னா செய்ய முடியாதா அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். ஓகேவா, ஸோ வில் யூ பண்றியா, அதை கதவை முடியுமா, வில் யூ செய்ய முடியுமா தமிழ்ல, இந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்த நெகட்டிவ் இம்பேரட்டிவ். நெகட்டிவ் இம்பேரட்டிவ் பாருங்க, டேக் வந்து won't you மாறும். எப்படின்னா, டோன்ட் மேக் நாய்ஸ், இதுவும் ஒரு கட்டளை தான். ஓகேவா, சத்தம் போடாத, சத்தம் போடாம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறோம்ல, அதான். சத்தம் போடாத இருக்க முடியும் தானே, இருக்க முடியாதா அப்படிங்கிறோம்ல, அதுதான். ஓகேவா, சத்தம் செய்யாதே, சரியா, அதான். ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ். இங்க அதே மாதிரி இம்பேரட்டிவ்னாலே வில் தான் வரப்போகுது, வில் போடுறோம். இங்க நாட் இருக்கு, நம்மளும் என்ன செய்யறோம், நாட் போடுறோம், திரும்ப யூ போடுறோம். இங்க வில் நாட் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அதோட டைரக்ட் வெர்ஷன் என்ன, won't அப்படிங்கிறது. டைரக்ட் வெர்ஷன் என்ன, won't. வில் நாட்டை எப்பயுமே போடக்கூடாது, won't மட்டும்தான் போட்டாகணும் இங்க கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும், சரியா. ஸோ இந்த பாசிட்டிவ் இம்பேரட்டிவ்லையும் நெகட்டிவ் இம்பேரட்டிவ்லையும் நாட்டு இருந்தா நாட்டை எடுக்கிறதோ, நாட்டு இல்லைன்னா நாட்டை சேர்க்கிற வேலையோ இதுல இருக்காது. ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அடுத்த, ஸோ மாடல் 4, லெட் சென்டென்ஸ். லெட் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா, லெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது பார்ப்போம். யூஸ் ஷால் வி, இது எப்படி மாறுது அப்படின்னா, லெட்னு ஆரம்பிச்சா ஷால் வின்னு மாறும். ஓகேவா, பாருங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். லெட்னு ஆரம்பிச்சா நான் சொன்னேன் ஷால் வி, முடிஞ்சிருச்சு. நாம் நடக்கலாமா,
சரியா? சிம்பிள். ஸோ இங்க இம்பேரட்டிவ்லையும் எந்தெந்த டென்ஸ்லாம் அந்த நாட் ஃபார்மேட் வந்து ஒத்து வர மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த 5வது ஐ எம் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் நாட் ஐ. இங்க ஏன் வந்து ஆம் இருக்கு, நீங்க ஆம் நாட் ஐன்னு போடல அப்படின்னு உங்களுக்குள்ள வரலாம். ஓகேவா? நான் உன் நண்பன் இல்லையா? நான் உன் நண்பன் இல்லையா? ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து ஐன்னு தெரிஞ்சு போச்சு. ஐ ஆர் நாட் ஐ. ஆம்ங்கிறது ஆரா மாறும், அதை மறந்துடவே கூடாது. ஆம்னு இங்க ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து சிங்குலர்னால ஐ பக்கத்துல ஆம் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இஸ் வாசா மாறும், என்ன செய்யும், வாசோட பாஸ்ட் டென்ஸ் வேற மாறும். அது மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு தே ஆர் அப்படிங்க இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பட் ஆனா ஆம் வந்து இங்க ஆராக மாறும். ஆர் நாட் ஐ அப்படின்னு மட்டும்தான் இங்க கேட்க முடியும். ஓகேவா? ஆக்சுவலா ரென்னன் மார்ட்டின் ஒரு புக்ல இதோட விதிவிலக்கு இந்த மாதிரி வந்தா ஆமும் வர்ற மாதிரி ஒரு ஆன்சர் போட்டிருப்பாங்க. ரெண்டுமே வரும். அதை கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஆனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த நெகட்டிவ் வேர்ட் சென்டென்ஸ்ல வந்தா எப்படி? நெகட்டிவ் வேர்ட் சென்டென்ஸ்ல வந்தா எப்படி? என்ன மாதிரி வேர்ட்ஸ்? நெவர், நோபடி, நோ ஒன் ஆர் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ். ஓகே, நெவர், நோபடி, நோ ஒன் இந்த மாதிரி வந்தாலே அது என்ன நெகட்டிவ் வேர்ட் தான். நோபடி கால்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நோபடி கால்டு. கால்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் எடுத்திருக்கோம். நோபடிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, அதனால தே எடுத்திருக்கோம். யாரும் அழைக்கவில்லை இல்லையா? டிட் தே? அழைக்கல அப்படிங்கிற மீனிங் வருது. தமிழ்ல பாருங்க, யாருக்கும் அழைக்கவில்லை இல்லையா. மாடல் 7 எக்ஸப்ஷனல் கேசஸ் வித் தேர்னு ஆரம்பிக்கிறது. திஸ், தட், எவ்ரிதிங், எவ்ரி ஒன், யூஸ்டு டு, வேற ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஸோ வித் தேர்ல ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. தேர் இஸ் அ ப்ராப்ளம், இஸ் நாட் தேர். சிம்பிள், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாடல் தான். இஸ் நாட் தேர் அப்படியே வந்தது, அவ்வளோதான். இடத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லையா, அவ்வளோதான். அடுத்த திஸ் அல்லது தட்டு வந்தா, திஸ் இஸ் யுவர் பேக், இஸ் நாட் இட். திஸ்ஸோட தேர்ட் ஃபார்ம் என்ன, ப்ரோனவுன் என்ன, இட்டு. இட்டுன்னு கொடுத்தா திஸ்ன்னு மாறும். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன், எவ்ரிதிங், எவ்ரி ஒன் வந்தா எவ்ரிதிங் இஸ் ரெடி. இஸ் நாட் இல்ல, நாட்டு இட்டு. எவ்ரிதிங் இஸ் ரெடிங்கிற நாட்டு. அடுத்து யூஸ்டு டு. சி யூஸ்டு டு சிங், டிட் நாட் ஷி, டிட் நாட் ஷி. யூஸ்டு டுங்கிறது, யூஸ்டுங்கிறது டிட் எடுத்துக்கிறாங்க, நாட்ல நாட் சேர்த்துக்கிறாங்க, ஷியை ஆட் பண்றாங்க. ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷனா? ஓகே. ஓகே. இம்பேரட்டிவ் வித் ப்ளீஸ். ப்ளீஸ் சிட் டவுன், வில் யூ அப்படின்னு மாறுது. ஸோ ப்ளீஸுங்கிறது வில் யூ. நான் ஏற்கனவே இம்பேரட்டிவ்ல நம்ம வில் யூ நாட்டுக்கெல்லாம் வேலையே இருக்காது. ஓகேவா? வில் யூ. விஷ் மீ லக், ஓன்ட் யூ. சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள டிஷ் வச்சிட்டாங்க. விஷ் மீ லக், எனக்கு நல்லதை சொல்வாயா, சரியா. விஷ் மீ லக். ஸோ இந்த இடத்துல வில் நாட் யூ, சொல்லுவியா, சரியா அப்படிங்கிற. ஸோ வில்லு நாட் இல்லாதனால நாட் சேர்த்திருக்காங்க. வில் நாட்டோட ஃபோர்த் ஃபார்ம் வந்து ஓன்ட்டு, அடுத்த யூ. உண்மையிலேயே எக்ஸப்ஷன் தான். நீங்க இங்க வரும்போது கூட ஷாக்கிங்கா இருந்துச்சு, என்ன எக்ஸப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ விஷ் மீன் வந்தா மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க, அதோட நாட் சேர்ந்து இம்பார்ட்டிவ் ஃபார்ம்ல. ஓகே. அடுத்த ஹேட் பெட்டர். இந்த மாடல் யூ ஹேட் பெட்டர் லீவ், ஹேட் நாட் யூ. ஹேட் நாட், ஹேட் சேர்த்துறாங்க, நாட் சேர்க்கிறோம், யூ சேர்க்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் மாறுதுன்னு முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெர்பு ஃபார்ம் போடுறோம், நாட் இல்லைன்னா நாட் போடணும், நாட் இருந்தா நாட்டை எடுக்கணும், அதோட சப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்ன மீன் பண்ணுதோ அதை போட்டே ஆகணும். முடிச்சுட்டு வந்துருவாரு. பிராக்டிஸ் சென்டென்ஸ் இருக்கு. சி இஸ் லேட், வழக்கம் போல நம்ம இஸ் நாட் சி. ஓகே. கேன் வந்தா கேனாட் வி தெரியும் நமக்கு. ஹி நெவர் லைஸ், நெவர்னா நாட்டா தான் இது பண்ணு சொன்னோம் இல்லையா, நெவர் லைஸ். ஓகே. டஸ் ஷி. ஓகே. இப்போ இது அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் டேக்ஸ் டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். உங்க கிராமர் பார்ட் எல்லாமே நான் குயிக் ரிவிஷனுக்காக டேபிள் பார்ட்டா மாத்தியும் கொடுத்துருப்பேன். பாசிட்டிவ் சென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்ஸ் எப்படி இருக்கும், நோ ஆக்சிலரி வெர்ப் எப்படி இருக்கும், அடுத்த அதுலேயே ப்ரெசென்ட் எப்படி இருக்கு, பாஸ்ட் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் இம்பேரட்டிவ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் இம்பேரட்டிவ் எப்படி இருக்கும், லெட்னு ஆரம்பிச்சா அது எப்படி இருக்கும், ஐஎம் சென்ஸ் எப்படி இருக்கும், சென்டென்ஸ் வித் நோபடி எப்படி இருக்கும், சென்டென்ஸ் வித் தேர் எப்படி இருக்கும், திஸ் தட் வந்தா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் எவ்ரி ஒன் வந்தா என்ன பண்ணணும், யூஸ் டு வந்தா என்ன பண்ணணும், வித் விஷஸ் வந்தா என்ன பண்ணணும், வித் ஹேட் பெட்டர் வந்தா என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல மாற்றி கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்டை ஈஸியாக நீங்கள் பார்த்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஓ எது எதுக்கெல்லாம் அந்த பேட்டர்ன் வந்து சூட்டபிள் ஆகுது அப்படின்ட்டு நம்மளே இதையே வச்சு கம்பேரிசன் பண்ணிடுவோம். இப்போ கொஸ்டின் டேக் இருக்கு. ஸோ டைரக்டா வெர்பு ஃபார்ம் ஆக்ஷன் டென்ஸை குறிக்கிற வெர்பு ஃபார்ம் வர்ற எல்லா இடத்துலையும் நாட் சேர்க்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இஸ் வந்திருக்கு, நாட் சேர்த்துருக்காங்க. ஓகே, இங்கே நாட் இருக்கு, எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கரெக்ட் இஸ் வராத டைரக்டா டூ டஸ் ஃபார்ம் அதுலயும் சேர்த்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். சேர்த்திருக்காங்க. ஓகே, க்ளோஸ் த டோர். ஓகே, இதுல சேர்க்கல பாசிட்டிவ் இம்பேரிட்டிவ்ல. டோன்ட் மேக் நாய்ஸ் ஓன் டியூன் மாறுது. டு நாட் மேக் நாய்ஸ் இம்பேரிட்டிவ்ல இங்கேயும் மாறல, அப்படியே தான் எடுத்து போட்டிருக்காங்க. லெட்ஸ் கோல மாறல, ஐ எம் அ டீச்சர்ல மாறுது, நோபடி கால்ல மாறல, இஸ் வந்தா மாறுது இங்க. அடுத்த எவ்ரி திங் இஸ் ஃபைன்ல மாறுது, சி யூஸ்டு டூல மாறுது. ஓகே, சி யூஸ்டு டூல மாறுது, வந்துடக்கூடாது. விஷ்மியில மாறுது, ஹேட் பெட்டர்ல மாறுது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. என்னன்னா வெர்புன்னு ஒரு யூனிட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை தயவுசெய்து எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. அந்த வெர்பு ஒரு 5 டிவிஷனா பிரியும். எப்படின்னா ஆக்ஷன் வெர்பு, மெயின் வெர்பு, ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு, ஆக்சிலரி மாடல் வெர்பு, இந்த மாதிரிலாம் பிரியும். அதுல ஒரே ஒரு வெர்புக்கு மட்டும்தான் மேக்சிமம் அந்த நாட்டை எடுக்கிறது, நாட்டை சேர்க்கிற வேலை நடக்குது. என்னன்னா ஆம், இஸ், ஆறு, டூ, டஸ், டிட்டு, பி. சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். டூ ஃபார்ம், பி ஃபார்ம், அதுக்கப்புறம் வேற எதுக்காக செய்யறதா, அவ்வளவுதான். டூ ஃபார்ம் வெர்புக்கும் ஹேஸ், ஹேட், ஹேவ் அந்த ஃபார்மேஷனுக்கும் பி ஃபார்ம் வெர்புக்கும் மாறுது, மீதி எதுக்கும் மாறவில்லை அப்படின்னு இதை ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் டேக் ஒரு முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃப் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல மாற்றி கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 யாராவது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே புது சிலபஸோட மெட்டீரியல் ரெடி பண்ணுறதா பெரிய கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் அந்த வீடியோவாக போட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்னோட வீடியோ ஒரு தடவை பாருங்க, எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேப்பர் வாங்கி எடுத்து படித்தாலே உங்களுக்கே புரியும். சரியா? வீடியோ ஏதாவது டவுட் இருந்து வீடியோவை பார்க்க ஒரே ஒரு டைம் வீடியோவை பார்த்துட்டு டேரக்டாக அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே இருக்கலாம். சரியா? டவுட் இருந்தால் மட்டும் வீடியோ அகைன் பாருங்க, முடிஞ்ச அளவு பிடிஎஃப்ல எடுத்து வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவில் 2025க்கான எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் இங்கிலீஷில். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இங்கிலீஷ்க்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு, பட் ஆனால் இந்த புது சிலபஸ் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல, எனக்கு இன்னும் பார்க்கல போய். இருந்தாலும் நம்ம அட்வான்ஸாகவே இந்த ஒரு மாதத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். ஓகேவா? கிராமர் பாட்டை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ரோஸ் போயமே எப்படியாவது நவுத்திடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.